ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி, சரிங்களா? அதாவது பியூ சயின்ஸ் பாட்டனி புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 4 and 5, சரிங்களா? நீங்கள் வந்து சாப்டர் 4 பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்ப லெசன் வந்து எடுத்து வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் 1, 2, 3 இது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ப்ளஸ் வந்து பயோ பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் பயோ பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் 11th 12th புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சாப்டர் 1, 2, 3 வரைக்கும் வேணும் அப்படின்னா அதுவுமே வந்து அதே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுடைய புத்தகத்தை எடுத்துங்க, பாட்னி புக்கு, போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். உங்களுக்கு சின்னதாக தெரிஞ்சுன்னா நீங்கள் எந்த மீடியமோ அந்த மீடியத்தை வந்து ஜூம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபையாக இருக்கும். ஸோ புக் பேக்கில் நமக்கு வந்து 4th லெசனை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ஒரு 10 to ஒரு 12 or 13 இவ்வளோ தான் இருக்கும். ஸோ சொல்லக்கூடிய கொஸ்டினை இதே ப்ரைமரியாக படிச்சுங்க, சரிங்களா? டைம் இருந்துச்சு அப்படின்னா எல்லா கொஸ்டினும் படிங்க. டைம் இல்லாத பட்சத்தில் முதன்மையாக இதை ஃபஸ்ட்டு வந்து படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து இன்டீரியர் கொஸ்டின் ப்ளஸ் வந்து புக் பேக் கொஸ்டின், சரிங்களா? 2 பாக்ஸில் போட்டு ஒன்று ஸ்லிப் டெஸ்ட்டாகவும் இன்னொன்று அந்த புக்கில் அந்த லெசனுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாகவும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். போத் பாட்னி அண்ட் சுவாலஜி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து 4th லெசன் எடுத்துங்க. 4th லெசனில் இந்த 17வது கொஸ்டின் படிச்சிருங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்ன பொருட்கள், வாட் ஆர் த மெட்டீரியல் யூஸ்டு டு க்ரோ மைக்ரோஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா, அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 19வது கொஸ்டின், சரிங்களா? நியூக்ளியோடைட் தொடர்ச்சினை முனை மற்றும் உள்ளாக அமைந்த பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பை துண்டிக்க என்ன நொதி பயன்படுத்துவாய்? இந்த 19வது கொஸ்டினை வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 20 மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் நொதிகள். 20 ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திருப்பி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி 21 PBR 322 இதுவும் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 22 உயிர் தொழில்நுட்போட உயிர் தொழில்நுட்பிகளின் பயன்பாடு 22வது கொஸ்டின் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 25 ஒரு தாங்கு கடத்தியை எவ்வாறு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அந்த மாதிரி அந்த கொஸ்டினை. அதுக்கடுத்து 23 அந்த கொஸ்டினும் வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 26வது கொஸ்டின் 26 திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஸோ 26வது கொஸ்டினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 27 களைக்கொல்லி தாங்கக்கூடிய பயிர்களோட நன்மை தீமை. அதுக்கடுத்து பீட்டி பருத்தி நன்மை தீமை, அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 29 உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன, அதோட எடுத்துக்காட்டு. லாஸ்ட்டாக மரபணு மாற்றப்பட்ட உணவோட நன்மைகள் அல்லது அபாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா? தீமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு பியூ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10 மார்க்ஸ், சரிங்களா? 10+1 சொல்லலாம், அதில் 10+2ன்னு சொல்லலாம். 2 மார்க்கு, 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸ். ஒரு 2 மார்க் கேட்பாங்க, ஒரு 3 மார்க் கேட்பாங்க, ஒரு 5 மார்க் கேட்பாங்க. இந்த 4th லெசன் வந்து 1 மார்க்ஸ் அப்படிங்கிறப்போ 1 கேட்கலாம் அல்லது வந்து 2 கேட்கலாம், சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து 15 1 மார்க்ஸ் 10 லெசனில் தான் கேட்கணும். ஸோ 10 லெசனுக்கு ஒரு 1 மார்க்ஸ் போயிடுச்சு அப்படின்னா மீதி 5 1 மார்க்ஸ் இருக்குது. அந்த 5 1 மார்க்ஸ் எது பெரிய சாப்டரோ அதுலேருந்து 2 1 மார்க்ஸாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பயோடெக்னாலஜி லெசனில் 2 1 மார்க்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 மார்க்கு, 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணோன்னா மினிமம் ஒரு 10 கொஸ்டினாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெசனுக்கு 10 கொஸ்டின் படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 5 எடுத்துங்க. அதுக்கடுத்து சாப்டர் நம்பர் 5 எடுத்துங்க. திசு வளர்ப்பு, டிஷ்யூ கல்ச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். டிஷ்யூ கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான லெசன் சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப குட்டியோண்டு லெசனு. இதுலேருந்து நமக்கு 10 மார்க்ஸ் அளவுக்கு என்ன வரும், கொஸ்டின் வரும். 2 மார்க்கு, 3 மார்க், 5 மார்க்ஸு ப்ளஸ் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் வரும். மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய புக் பேக் எல்லாமே படிச்சுருங்க. இல்லை எனக்கு புக் பேக் எல்லாமே படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறக்கூடிய மினிமம் கொஸ்டினையாவது இந்த லெசனில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க, சரிங்களா? ஏன்னா இதில் நம்பர் ஆஃப் பேஜஸே ஒரு 10லேருந்து 12 இப்படி தான் இருக்கும், சரிங்களா? அல்லது 8 பக்கம் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இந்த லெசனை மட்டுமே நீங்கள் படித்தாலே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், 10 மார்க் அளவுக்கு நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஸ்கோர் பண்ணலாம். நான் சொல்கிறது எல்லாமே
பப்ளிக் எக்ஸாம் தான் சரிங்களா. நீங்கள் மிட் டேர்ம் படித்தாலும் சரி அல்லது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் சரி இந்த லெசன்லேருந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் நமக்கு 10 மார்க் வந்து என்னவாக இருக்கும் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். அது வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப படிக்கிறீங்களோ அதை வந்து என்ன பண்ணிக்கங்க படிச்சிருங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கரூர் 14வது கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஷினை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 15 தாவரங்களில் செய்யப்பட்டுள்ள நுண்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து 16 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின் அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 18 உறைகுளிர் பாதுகாப்பு இந்த கொஷினை படிச்சிருங்க. அதுக்கடுத்து செயற்கை விதை தயாரிப்பிற்கான நெறிமுறை 20வது கொஷின் அதுவும் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. இது ப்ரைமரியாக படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த 19வது கொஷின் அதுக்கடுத்து 17வது கொஷின் சரிங்களா இதை வந்து படிச்சிருங்க. செகண்டரியாக 19 17 இதெல்லாமே படிச்சிருங்க. ப்ரைமரியாக இதற்கு முன்னாடி சொன்ன 14 15 16 அதுக்கடுத்து 18 20 சரிங்களா இந்த கொஷின்லாம் என்ன பண்ணுங்க படிங்க. மோஸ்ட்லி இதை படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி 5th லெசனில் புக் பேக் ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின் எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து புக் பேக்கில் இருக்கிறது மட்டுமே நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சாப்டர் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ண கொஷின்லேருந்து எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மிட்டம் யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஸ்டின் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து கொஸ்டினை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஏதாவது வராத கொஷினாக நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வரக்கூடிய கொஷினாக அப்டேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.